வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான அவரைக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. கூட்டு செய்ய 1/2 கிலோ அவரைக்காய், 3 தக்காளி எடுத்துக்கலாம். பயத்தம்பருப்பு 4 ஸ்பூன், அப்படி இல்லைன்னா ஒரு குழம்பு கரண்டி எடுத்துக்கலாம். பயத்தம்பருப்பு 1 மணி நேரம் என்னென்னா 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இந்த கூட்டில் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா கடல மாவு, அவரைக்காய், தக்காளி, பயத்தம்பருப்பு, தேங்காவோட 1 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கணும். இந்த கூட்டில் கடல மாவு சேர்க்கறதுனால நல்ல டிஃப்ரெண்ட்டான நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கூட்டு நல்லா ஒத்தாப்பில் இருக்கும். தேங்காவும் கடல மாவும் போட்டு இப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தாளிக்க 1 வெத்த மிளகா, முக்கியமாக இதில் பெருங்காயம் போடணும். வெங்காயம் சேர்த்தா பெருங்காயம் போட தேவையில்லை. ஒரு பேனில் எண்ணெயை விட்டுட்டு கடுகை போடணும். கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இதில் 1 வெத்த மிளகா சேர்த்தா போகிறோம். வெத்த மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச அவரைக்காவை சேர்த்துக்கணும். அவரைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பரட்டிட்டு நம்ம ஊற வச்ச பயத்தம்பருப்பை இதில் சேர்த்துக்கணும். காய் வேகிறப்பயே இப்போ அரைச்சி வச்ச தேங்காவையும் கடல மாவையும் இதில் போட்டுடணும். காய் வேகிறப்பயே தேங்காவும் கடல மாவும் சேர்க்கறதுனால திரியாக இல்லாமல் நல்லா ஒத்தாப்பில் சேர்ந்து வரும். பயத்தம்பருப்பும் காயும் வேகணுங்கிறதுக்காக கொஞ்சம் நிறையா தண்ணி சேர்த்துக்கலாம். தான் பாத்திரம் அடி பிடிக்காது. கூட்டு காரத்துக்கு 1 ஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்துக்கணும். சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இப்போ பெருங்காய பொடியை சேர்த்துக்கணும். பெருங்காய பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒரு கலக்கிடணும். பெருங்காய பொடி சேர்த்ததுக்கப்புறம் திக்னஸ் எவ்வளோ தேவைப்படுமோ அதை பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு 2 விசில் விடணும். நல்லா விசில் வந்ததுக்கப்புறம் திறந்து பார்த்தேன்னா எல்லாம் நல்லா வெந்து போயிருக்கு. 2 விசில் விட்டு திறந்து பார்த்தேன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு கலந்து விட்டுடணும். சுவையான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்விங் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டேன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த கூட்டை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கூட்டை சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் செஞ்சுக்கலாம். சாம்பார் போலையும் ரைஸில் கலந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே கூட்டையை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வேக வச்சுக்கணும். அப்படியே வெங்காயத்தை வதக்கினதை விட அப்படியே போட்டேன்னா அப்படியே நறுக்குன்னு வெங்காயம். அதனால தான் தண்ணி சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த கூட்டை சேர்த்துடணும். கூட்டை சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ திக்னஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு கொதிக்க விடணும். தேவைப்பட்டால் மசாலா பூண்டுலாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஹோட்டல் குருமா மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.